குடம் எடுத்துட்டானா இவனுக்கு தெரிஞ்சிடும் இன்னைக்கு மாப்பிள்ள வச்சு உறிஞ்சிட்டான் அப்படின்னு. உடனே அடுத்த நாள் பஞ்சாயத்து ஸ்டார்ட் ஆயிரும். எதுக்கு உறிஞ்ச அப்படின்ட்டு கட்டுப்பாடுகள் விதிச்சிருவாங்க. இதுக்கு நீங்க கோரிக்கை வைக்கணும். நீங்க எக்ஸ்ட்ரா உரியணும் அப்படின்னா கோரிக்கை வைக்கணும். சமீபத்தில் கூட ஈரான் கோரிக்கை வச்சது நிராகரிக்கப்பட்டது. எங்களுக்கு ரொம்ப வறுமையா இருக்கு, நாங்க பெட்ரோல் எக்ஸ்ட்ரா விற்க ஆசைப்படுறோம், அதனால ஒரு 4 குடம் எக்ஸ்ட்ரா உரியறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னா தரமாட்டேன்ட்டாங்க. அப்ப இந்த ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. இதை புரிஞ்சுங்க. இப்ப நடக்கிற சண்டை ஈரானுக்கும் சவுதிக்கும் சண்டை வந்ததுன்னா எதுக்கு நடக்குதுன்னு அர்த்தம்? எவன் உரியறான் எக்ஸ்ட்ரான்னு தான் நடத்தும். சவுதிக்கும் குவைத்துக்கும் சண்டை வருதுன்னா எதுக்கு அர்த்தம்? இதுக்கு தான் அர்த்தம். கத்தாருக்கு இதுக்கு சண்டை வருதுன்னா எது அர்த்தம்? இதுதான் அர்த்தம். இந்த எதுக்கு சண்டை போட்டாலும் நாம யாருக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. இவங்களுடைய எந்த காரியத்திலும் நமக்கு சம்பந்தமே கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னா, குர்ஆன்ல வருது இல்ல, தீனை துண்டு துண்டா பிரிச்சுக்கிட்டு இவங்க போயிட்டாங்க, இவர்களுடைய எந்த காரியங்களிலும் நபிய உமக்கு சம்பந்தம் கிடையாதுன்னாங்கல்ல. இவன் சாவறான், எல்லாருமே பாத்தில்ல தான் சாவறான்.